மற்றவர்களுக்காக வாழக்கூடிய வாழ்க்கையில் தோல்விகள் மட்டுமே நிச்சயம், தோல்விகள் மட்டுமே உங்களை துரத்தும். சிந்திச்சு செயல்படுங்க. இல்லைன்னா நீங்கள் செயல்பட முடியாத அளவுக்கு எல்லாமே உங்களுக்கு லாக் ஆகிடும். செய்கிற தொழிலை வச்சு யாரையும் குறை சொல்லாதீங்க, யாரையும் கேவலப்படுத்தாதீங்க. அப்படி கேவலப்படுத்துனீங்கன்னா நம்மளை விட கேவலமான ஆள் உலகத்திலே இல்லை. அன்புன்ற ஒன்று இல்லைன்னா அங்கே கடவுள் வாசம் செய்ய மாட்டார். கடவுளோட சக்தி பெருசு, அந்த சக்தி உங்களுக்குள்ளே இருக்குது. அதை நீங்கள் பயன்படுத்திக்கணுன்னா நீங்கள் பல விஷயத்தை மறக்கணும், பல விஷயத்தில் இருந்து விடுதலை ஆகணும். அப்படி ஆனால் மட்டும்தான் அந்த சக்தி உங்களை வழிநடத்தும். பேயும் இருக்குது, பிசாசும் இருக்குது. இருக்கிறவனுக்கு தெரியும், இல்லாதவனுக்கு தெரியாது. இந்த சூட்சுமத்தை நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா வாழ்க்கைன்றது மிகப்பெரிய ஒரு சவால் இருக்கும். அந்த சவாலை நீங்கள் எதிர்த்து போராடுவதற்கு உங்களுக்கு மிகப்பெரிய வேகமும் உத்வேகமும் கடவுள்கிட்ட இருந்து வரும். ஸோ இது சாதாரண பதிவு அப்படின்னு நினச்சி நீங்கள் கடந்து போகிறது உங்கள் விருப்பம். ஆனால் இந்த பதிவில் எனக்கு சில விஷயங்கள் கிடைக்கிது, கடவுள் சொல்கிறாரு. இந்த பதிவை நான் சரியாக பயன்படுத்திப்பேன்னா உங்கள் வாழ்க்கையில் வளம் பெறும். ஓம் சாயிரா சாயிரா, ஓம் சாயிரா சாயிரா, ஓம் சாயிரா சாயிரா, அன்பே சாயிரா, பேரன்பே சாயிரா, அகிலம் தளிக்க ஆத்மா விழிக்க அனுதினம் சாயிரா, எங்கள் அன்பே சாயிரா. சைரா. ஏன் உயிரின் உயிரானவர்களே, மற்றவர்கள் மதிக்கணும் அப்படின்றதுக்காக நம்ம வாழ்க்கையில் வாழணும்னு நினைக்காதீங்க. மற்றவர்களுக்காக வாழக்கூடிய வாழ்க்கையில் ஆரம்பத்தில் வெற்றி இருக்கும், சுவாரஸ்யம் இருக்கும், எல்லாமே இருக்கும். ஆனால் போக போக வெறுப்புகள் மட்டுமே அதிகரிக்கும். இது உங்களுக்கான வாழ்வு. நீங்கள் உங்களுக்காக நீங்கள் இந்த வாழ்க்கையை வாழுறீங்க. இதில் வெற்றிகள் வரும், தோல்விகளும் வரும். வெற்றிகள் வரும்போது இந்த ஊரே உங்களை கொண்டாடும். தோல்விகள் வரும்போது இந்த ஊரே உங்களை கேவலப்படுத்தும். எதையும் தாங்கும் இதயம் இருந்தால் எதையுமே நம்ம சாதிக்கலாம். அது இல்லைன்னா இப்படி தான். 10 நாள் சிரிப்போம், 100 நாள் அழுவோம். 10 நாள் தான் சிரிச்சிருப்போம், ஆனால் 100 நாள் நம்ம அழுவுறோன்னா அப்போ நம்ம எந்த அளவுக்கு பலகீனமானவங்களாக இருக்கோம் அப்படின்னு நினச்சி பாருங்க. இங்கே எல்லாருக்குமே வாழ்க்கையில் சிரிப்பாக இருக்கணும், சந்தோஷமாக இருக்கணும், வெற்றியாக இருக்கணும் அப்படின்னு. ஆனால் தோல்வி வரவே கூடாதுன்னு நாம் நினைக்கிறோம், அது உண்மையும் கூட. ஆனால் வரலைன்னு நினைக்கிறதுக்காக, வரக்கூடாதுன்னு நினைக்கிறதுக்காக தோல்விகள் வராமலாக இருக்குது. துக்கம் என் வாழ்க்கையில் வரக்கூடாதுன்றதுக்காக துக்கம் வராமலாக இருக்குது. ஸோ எல்லாமே வருது. பணக்காரனுக்கும் வருது, ஏழைக்கும் வருது, நடுத்தர வர்க்கத்துக்கும் வருது. அப்போ என்னமோ எழுதியாச்சு, அதன்படி நடக்குதா? ஆமாம், நடக்குது, உண்மை. ஆனால் எழுதி வச்சதை மாற்றி எழுதவும் முடியும், அதுவும் உண்மை. ஸோ எழுதி வச்சபடி நடக்குது, ஆனால் எழுதி வச்சதை மாற்றவும் முடியும், அதுவும் உண்மை. அப்போ எல்லாமே உண்மைனா எல்லாமே சாத்தியமாக்கப்படுது. இங்கே
உன் வாழ்க்கையை நீ இனிமே உயர்வாக கொண்டு போனாலும் முடியும். உன் வாழ்க்கையை எந்த அளவுக்கு மோசமாக நீ கொண்டு போகணும்னு நினச்சாலும் அதுவும் உன்னால் முடியும். இங்கே உயர்வாக கொண்டு போகணும்னு நினைக்கிறவங்க ஜாஸ்தி, ஆனால் தாழ்வாக போகுது. யாருமே தாழ்வாக போகணும்னு நினைக்கல, உயர்வாக போகணும்னு நினைக்கிறாங்க. அப்படி இருந்து தாழ்வாக போகுது. அதாவது பாசிட்டிவாக நினச்சாலும் நெகட்டிவாக போகுது, நெகட்டிவாக நினச்சா பாசிட்டிவாக தானே போகணும். ஆனால் நெகட்டிவாக நினச்சாலும் ஏன் நெகட்டிவாக போகுது? புரியுதா உங்களுக்கு? வாழ்க்கையில் உயரணும்னு நினைக்கிறோம், ஆனால் தாழ்ந்து போகிறோம். தாழ்ந்து போகிற இடத்துல உயரணும்னு நினச்சா அப்போ உயர தானே செய்யணும், ஆனால் அங்கேயே தாழ்ந்து தான் போகிறோம். அப்போ எண்ணங்கள் ஒரு பக்கம், செயல்கள் ஒரு பக்கம், முயற்சிகள் ஒரு பக்கம், எல்லாமே செதறி அடிக்கப்படுகிறது. இங்கே ஒன்றும் அங்கே ஒன்றுமா இருக்குது. எதுவுமே ஒரு இடத்துல ஒன்று சேரலை. ஒன்று சேர்ந்தால் தாங்க பலத்தை பெருக்க முடியும். ஒன்று சேரலை. மனசில் எவனோ ஒருத்தன் சொல்லிட்டான் நம்மளை முட்டாள், இன்னொருத்தன் சொன்னா நீ எதுக்கும் எதுவுமே செய்யாத ஒரு உதவாக்கிற, இன்னொருத்தன் சொல்லிட்டான் நீ எதுவுமே முயற்சி பண்ணாலும் நடக்க மாட்டேங்குது, நீ துரதிர்ஷ்டசாலி. அப்போது எல்லா மனுஷங்களும் உங்களை கழுவி கழுவி ஊற்றுனதை மட்டும் உங்கள் மனசு நினைக்குது. ஆனால் நீங்கள் செயல்படுறீங்க. உங்களோட எண்ணங்களோட பாதிப்பு இந்த செயல்களில் நிற்குது. உங்கள் எண்ணங்களில் இருக்கக்கூடிய பாதிப்பு இந்த செயல்களில் நிற்குது. அப்போது யாரோ ஒரு மனுஷன் உங்களை மோசமாக பேசுனது இங்கே சேருது. அதை பேஸ் பண்ணி உங்கள் மனசு ஒரு வழியை உருவாக்குது. இது ஒரு பக்கம். இன்னொன்று, நீங்கள் செயல்புரியுறீங்க. உங்கள் வீட்டில் சந்தோஷமாக இருக்கணும்னு நினைக்கிறீங்க, உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய கடமைகளை செய்யணும்னு நினைக்கிறீங்க, இல்லை நீங்கள் ஒர்க் பண்ணுறவங்களாக தான் அங்கே ஒர்க் பண்ணுற இடத்துல உங்கள் கடமையை செய்யணும்னு நினைக்கிறீங்க, ஆனாலும் உங்களால் முடியல. ஆனால் நீங்கள் ஒர்க் பண்ணுறீங்க. நீங்கள் ஒர்க் பண்ணுறது நிஜம். அதே போல் நீங்கள் மனசில் 1000 நெகட்டிவாக நினைக்கிறதும் நிஜம். அதனால தான் உயர்ந்த இடத்துக்கு போகணும்னு நினச்சாலும் தாழ்ந்த இடத்துக்கே போகிறோம். தாழ்ந்த இடத்துல இருந்துக்கிட்டாவது நாம் அடுத்தது ஏதாவது போகலாமான்னு பார்த்தா மீண்டும் மீண்டும் அதுக்கு கீழேயே இறங்குறோம். அப்போ மற்ற மனுஷங்க உங்கள் மேலே வச்சுருக்கக்கூடிய அந்த மதிப்பீடுகளை நீங்கள் அளவுக்கு மீறி எதிர்பார்த்துக்கிட்டே இருக்கீங்க. அப்போ உங்களுக்காக நீங்கள் வாழலை. தோத்துட்டா உங்களுக்கு பிரச்சனை இல்லை. தோற்பது அப்படின்றது இங்கே பிரச்சனையே இல்லை. யாருக்குமே பிரச்சனை இல்லை. எல்லாருமே தோத்துட்டா கைத்தட்டி மோட்டிவேட் பண்ணால் தோக்கிறது ஒரு மேட்ரே கிடையாது. ஆனால் ஏன் இங்கே தோக்கிறதுக்கு தோத்துட்டா நம்மளால் மீண்டு வர முடியலன்னா, நம்மளை சுற்றி இருக்கிறவங்க நமக்கு கேலியும் கிண்டலும் செய்வாங்கன்றதுக்காக தான். ஒரு அம்மா சொன்னாங்க, கல்யாணம் ஆகி கிட்டத்தட்ட 10 வருஷம் ஆகுது. நாங்கள் ஹாஸ்பிட்டல் போனோம், ட்ரீட்மெண்ட் பண்ணோம், எல்லாமே செஞ்சோம். ஆனால் குழந்தை பிறக்கலை. குழந்தை இல்லாதது எங்களுக்கு கஷ்டம்தான். என் கணவரோ ரொம்ப சிறப்பானவர், அன்பானவர். ஆனால் போகிற வர எல்லா இடத்துலையும் எங்களை பற்றி பேச்சுக்கள் ஜாஸ்தியாக இருக்குது. எங்களோட வழிகளை தெரிஞ்சிக்காத சொசைட்டி இவ்வளோ மோசமாக இருக்குதுன்னு நான் ஃபீல் பண்ணுறேன். இவ்வளோ நாள் ஆயிடுச்சு, இத்தனை வருஷம் ஆயிடுச்சு, என்ன பாவம் பண்ண, என்ன சாபம் பண்ண தெரில, ஏன் இப்படி என்று தெரிலன்னு போகிறவங்க வரவங்கெல்லாம் வார்த்தைகளால் எங்களை சாகடிச்சிட்டே இருக்காங்க. குழந்தை இல்லைன்றதை நாங்கள் அக்செப்ட் பண்ணிட்டோம். நாங்கள் அக்செப்ட் பண்ணதுக்கப்புறம் எங்களை சுற்றி இருக்கிறவங்களுக்கு என்ன பிரச்சனைன்னு கேட்குறாங்க. கரெக்டான கேள்வி தானே? நான் அதான் சொன்னேன், என்கிட்ட சொன்னதை நீங்கள் மற்றவங்க கிட்ட சொல்லுங்கள். இப்போ மற்றவங்க கிட்ட சொன்ன உடனே எல்லாத்துக்குமே கன்னத்தில் பலார் பலார் பலார்னு அரைஞ்ச மாதிரி. இப்போ யாரும் இந்த தம்பதியை கேலியோ கிண்டலோ பண்ணுறதில்ல. கம்பீரமாக போகிறாங்க, கம்பீரமாக வராங்க.
எங்கேயும் போகாமல் இருக்கிறதும் இல்லை. யாராவது விசேஷத்துக்கு அதுக்கு முன்னாடி போகிறதுக்கு அவ்வளோ பயப்படுவாங்களாம். அப்போ எல்லாருக்கிட்ட சொல்கிறதா, ஏங்க நாங்களே ஃபீல் பண்ணல, நீங்கள் எங்கே ஃபீல் பண்ணுங்க விடுங்க அப்படின்ட்டு போயிடுறாங்களா? இப்போ என்னாச்சு, நம்ம பேச்சு எப்படி இருக்குது பாருங்கள், எப்படி பதிலடி கொடுக்குறோம் பாருங்கள். அந்த பதிலடி கொடுக்கணும். இது அகங்காரத்தினால இல்லை. நானே என்னோடய வழியை ஏற்றுக்கும் போது நீங்கள் எதுக்காக பரிதாபப்படுறீங்க? அவசியமே இல்லை. நீங்கள் பரிதாபப்படுறதால எனக்கு நடந்துட போதா? இல்லை. எனக்கு இந்த ஜென்மத்தில் இப்படி தான் இருக்கணும். கடவுள் எனக்கு என்ன கொடுத்துருக்கானோ அதை நான் சந்தோஷமாக ஏற்றுக்கணும். அதை தாண்டி எதுவுமே இல்லை. நீ ஃபீல் பண்ணால் நீ எதுக்கு ஃபீல் பண்ண போகிற? ஃபீல் பண்ணுறதால ஒன்றும் ஆக போகிறது இல்லை. தேவையில்லாத இந்த பரிதாபப்படுறது, பாவப்படுறது, இது எதுவுமே இல்லாமல் இருப்பது மிக மிக புத்திசாலித்தனம். அதனால தான் சொல்கிறேன், இந்த பரிதாபத்தையோ பாவத்தையோ யாராவது நம்மக்கிட்ட கொண்டு வந்தாங்கன்னா பதிலடி கொடுங்க. உங்களை விட 100 மடங்கு நான் ரொம்ப சிறப்பாக இருக்கேன், உங்களை விட 100 மடங்கு சந்தோஷமாக தான் இருக்கேன், நீங்கள் என்ன நினச்சி ஃபீல் பண்ணாதீங்க அப்படி சொல்லிடுங்க. மூஞ்சில் அடிச்சா மாதிரி இல்லை, நல்ல ஒரு பொலைட்டாக சொல்லுங்கள். மூஞ்சில் அடிச்சா மாதிரி சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது. பொலைட்டாக சொல்லலாம், தப்பு இல்லை. அன்பாலே சொல்லலாமே, நம்ம அன்பால் தானே வாழணும். அதே அன்பால் நாம் சொல்லுவோமே. அப்போ மற்ற மனுஷன் மதிக்கணும் அப்படின்றதுக்காக தயவு செய்து ஒரு பொய்யான வாழ்க்கையை வாழ தயாராக இருக்காதீங்க. மறுபடியும் நீங்கள் தோற்று போடுவீங்க. ஏன்னா உங்களை சுற்றி இருக்கிறவங்க எல்லாருமே நீங்கள் தோற்கணும்னு நினைக்கிறாங்க. அதில் அவங்க மிகப்பெரிய சந்தோஷத்தை தேடுறாங்க. அவங்களுக்கு அளவுக்கு அதிகமான ஆனந்தம். வெற்றி பெறும்போது நீங்கள் நினைக்கிறீங்க அவங்க சந்தோஷமாக இருக்காங்கன்னு. சத்தியமாக கிடையாது. பெற்றவங்களை தாண்டி எங்கேயுமே இல்லை. கூட பிறந்தவங்களும் கிடையாது. அதனால் புரிஞ்சுக்கோங்க, யாருமே கிடையாது. நீங்கள் தோற்று நிற்கணுன்றது தான் அவங்க லட்சியம். நீங்கள் தோற்கிறது தான் அவங்க விரும்புகிறாங்க. பேருக்கு சொல்கிறதெல்லாம் உண்மையாயிடாது, பேருக்கு வருத்தப்படுறதெல்லாம் உண்மையாயிடாது. நீங்கள் தோத்துட்டிங்கன்னா அவங்க வீட்டில் ஒரு பார்ட்டி நடக்கும். நீங்கள் ஜெயிச்சிட்டிங்கன்னா அந்த வீடு சோகத்தில் ஆழ்ந்து நிற்கும். இது உண்மை. கமெண்ட் பண்ணுறீங்களா? எத்தனை பேர் இதை நான் ஃபீல் பண்ணியிருக்கேன்னு சொல்லுங்கள். ஏன்னா இங்கே நிறைய பேருக்கு தெரிஞ்சுக்கிட்டோம். இன்னமும் நம்ம சில பேர் அப்பாவிகள் மாதிரி இருக்கிறோம். நான் தோத்துட்டா எங்கள் சொந்தங்கள்லாம் ரொம்ப வருத்தப்படுவாங்கன்னு. இல்லை, நீங்கள் தோத்தாதாங்க அவங்களுக்கு சந்தோஷம். நீங்கள் தோக்கணும், அதை வச்சு உங்களை மட்டம் தட்டணும். இதில் அவங்க ரொம்ப 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 தெளிவாக இருக்காங்க. ஸோ அதனால் இது எல்லாத்தையும் பின்னாடி தள்ளிடுங்க, முன்னாடி வச்சுக்க வேண்டாம். முன்னாடி உங்களெல்லாம் வச்சுக்கிட்டா நீங்கள் வாழ்க்கையில் நல்லபடியாக வாழவே முடியாது. கடவுள் முன்னாடி வச்சுக்கிட்டு நீங்கள் கடவுளுக்கு பின்னாடி போங்க. உங்களுக்கு பின்னாடி இவங்க இருக்கட்டும், ஓகேவா? உங்களுக்கு முன்னாடி யார் இருக்கணும்? கடவுள். உங்களுக்கு முன்னாடி யாரும் இருக்கக்கூடாது. இது சொந்தம் பந்தம் யாரும் இருக்கக்கூடாது. ஏன்னா இது உங்கள் வாழ்க்கை. கடவுளுடைய கட்டளையை நிறைவேற்றுவதற்காகவே நீங்கள் இந்த மண்ணுக்கு பிறந்தவங்க. உங்களுக்கு ஏகப்பட்ட வேலைகள் இருக்குது, எக்கச்சக்கமான வேலைகள் இருக்குது. நேரம் பத்தாது, நேரம் போதும்னு நினைக்கிறீங்க? நேரம் ஏகப்பட்ட நேரத்தை வீணடிக்கப்பட்டது. நேரத்தை நிறைய பேர் திருடிட்டாங்க. நீங்கள் சம்பாதிச்சு வச்சதை ஒரு திருடிட்டான் அப்படின்னா அவனை பிடிக்க முடியல, அவன் ஆள் எஸ்கேப்பு. அப்போ திருடு போன பொருளை நினச்சிக்கிட்டு உடைக்காமல் விட்டுட்டா என்ன ஆகும்? போனது தான், கோவிந்தா கோவிந்தா தான், திரும்பி வராது. அப்போ திரும்பி வரணுன்றதுக்காக மறுபடியும் உழைக்கணும். ஆனால் மறுபடியும் திருட்டு போகாமல் இருக்கிற அளவில் முன்னெச்சரிக்கையாக இருக்கணும். ரைட்டா? ஸோ இழந்தது தான். என்னைக்கு இழந்ததை நாம் மனப்பூர்வமாக அக்செப்ட் பண்ணுறோமோ அன்றைக்கி தான் புதுசாக நமக்கு கிடைக்கும். இழந்ததை நினச்சி உக்காந்தோன்னா புதுசாக கிடைக்காது, இருக்கிறதும் போயிடும். எதை நீங்கள் காப்பாற்றி வச்சிங்களோ அதுவும் பிச்சுக்கிட்டு போயிடும். என்னடா இவன் இப்படி பேசுகிறான்னு நினைக்காதீங்க.
இழந்ததை விட பெறப்போவது அதிகன்றது சாயப்பா சொல்லியிருக்காங்க. ஸோ இழந்ததை ஏற்றுக்கோ, சந்தோஷமாக இரு. ஆனால் பெறப்போவதுக்காக நம்பிக்கையோடு காத்திரு. பெறப்போவதற்கு உண்டான என்னென்ன வழிமுறைகள் சாயப்பா சொல்லியிருக்காரோ அதை மட்டும் செய். வேற எதை பற்றியும் திங்க் பண்ணாத. ஓவர் திங்கிங் உடம்புக்கு ஆகாது. ஓவர் திங்கிங்கில் உட்காந்து நீங்கள் உட்கார ஆரம்பிச்சிட்டிங்கன்னா நீங்கள் அதே இடத்துல தான் உட்காருவீங்க. அதனால் ஓவர் திங்கிங்கில் இருக்கும்போது நல்ல இடமா உட்காருங்க. ஒரு மோசமான இடத்துல உட்காந்துடாதீங்க. உங்களால் என்ன செய்ய முடியுதோ அதை மட்டும் திங்க் பண்ணுங்கள். அதை சிறப்பாக செய்யுங்க போதும். உங்களால் என்ன முடியுதோ அதை தான் செய்யணும். செய்ய முடியாததை நீங்கள் யோசிக்காதீங்க. செய்ய முடியாததை யோசிச்சிங்கன்னா எந்த விஷயத்தையும் செய்ய மாட்டீங்க. செய்யாத விஷயம் உங்களுக்கு மறுபடியும் ஒரு கஷ்டத்தை கொடுக்கும். ஐயோ இதை செய்யாமல் விட்டுட்டோமே, இதை அப்பயே செஞ்சுருந்தா இந்த நிலைமைக்கு நம்ம வந்திருக்க மாட்டோமேன்னு ஒரு புத்தி எப்போ வரும் தெரியுமா? நல்லா இருக்கும்போது வராது. நல்லா இருக்கும்போது சத்தியமாக வராது. எப்போ வரும்? அதன் மூலமாக நீ பாதிப்பு அடையும் போது தான் உனக்கு வந்து கொடுக்கும். ஐயோ இவ்வளோ மிஸ் பண்ணிட்டோமே. அப்போ ஐயோன்னு சொன்னாலும் வராது, சாமின்னு சொன்னாலும் வராது. ஏன்னா நிறைய விஷயங்கள் உங்கள் காதுக்கு வந்தது தூக்கி எறிஞ்சிட்டீங்க. ஒரு பொருள் உங்களுக்கு வருது அப்படின்னா அந்த பொருளை பத்திரப்படுத்தணும். அந்த பொருள் வந்த உடனே குப்பையில் தூக்கி எறிஞ்சிடக்கூடாது. அப்போ நல்ல விஷயங்கள் உங்கள் காதுக்கு வந்துச்சு, என்ன பண்ணீங்க? தூக்கி எறிஞ்சிட்டீங்க. தூக்கி எறிஞ்சதால் அந்த வார்த்தைகள் உங்களுக்கு பயனில்லாமல் போயிடுச்சு. உங்களுக்கு அந்த வார்த்தை நீங்கள் தூக்கி எறியாமல் இருந்தீங்கன்னா பயனான வார்த்தையாக அமைஞ்சிருக்கும். இன்னும் கொஞ்சம் கழிச்ச நாளுக்கு அப்புறம் வாழ்க்கையில் இன்னும் அடுத்தடுத்த இடத்துக்கு நீங்கள் வந்திருக்கலாம். ஆனால் தூக்கி எறிஞ்சிங்க. இப்போ என்ன பண்ணுறோம்? எதுவுமே இல்லாத மனிதர்களாக இங்கே உட்காந்து கிடக்கிறோம். இன்றைக்கி நாம் இப்படி உட்காந்துருக்கோன்னா இதுக்கு கட்டமோ ஜாதகமோ இல்லை நேரமோ இல்லை வேறு எதை தான் சொல்கிறாங்க, அதெல்லாம் பில்லி சூனியம் எதுவுமே கிடையாது. எதை நினைக்கிறையோ அதுதான். இது பெரிய ஒரு விஷயம், மிகப்பெரிய விஷயம். பேய் இருக்குதுன்னு நினைக்கிறியா? இருக்குது. இல்லைன்னு நினைக்கிறியா? இல்லை. என்ன உண்மை புரியுது இங்கேருந்து சொல்லுங்கள். பேய் இருக்குதுன்னு நினைக்கிற ஒரு கூட்டம் இருக்குது, பேய் இல்லைன்னு சொல்லக்கூடிய ஒரு கூட்டம் இருக்குது, கடவுள் இருக்குதுன்னு சொல்கிற கூட்டம் இருக்குது, கடவுள் இல்லைன்னு சொல்கிற கூட்டம் இருக்குது. இப்போ பேய் இல்லைன்னு ஒரு கூட்டம் சொல்லுதுன்னா அந்த பேய் நேராக அவனை வச்சு செய்ய வேண்டியது தானே. ஏண்டா நான் ஒருத்தன் இருக்கிற, நீ இல்லைன்னு உட்காந்து பேசிகிட்டு இருக்கியா? ஏன் பண்ணாது. ஏன்னா நீ நம்பலை, அதனால் பேய் இல்லை. அவன் நம்புகிறான், அவன் கண்ணால் பார்த்துருக்கா, கால் இல்லாத ஒரு உருவத்தை பார்த்துருக்கா, வெள்ளையாக போத்திட்டு போனதை பார்த்துருக்கா. ஸோ NH ரோட்டில் கண்ணுக்கு முன்னாடி போனதை பார்த்துருக்கா. 2 பேர் இருக்கிறாங்க, ஒருத்தன் பார்த்தான் ஒருத்தன் பார்க்கல. பார்த்தவனும் உண்மை, பார்க்காதவனும் உண்மை. ரைட்டா? இது ரொம்ப டீட்டெயில்டாக போனால் மூளை வெடிச்சு போயிடும். ஓகே, அப்போ ஒரே விஷயம், எதை நினைக்கிறியோ அது 100க்கு 100 நடக்கும். எதை நினைக்கிறியோ, நீ விழுந்துடுவேன்னு நினைச்சா நீ சத்தியமாக விழுந்துடுவ. நீ எழுந்திருச்சு உன்னால் வெற்றி நட போடுவேன்னு நினச்சா சத்தியமாக வெற்றி நட போடுவ. இது 100% நடக்கும் ஒவ்வொரு மனுஷனோட வாழ்க்கையிலையும். இது எச்சரிக்கையாகவும் இருக்கணும், அதே மாதிரி நம்பிக்கையோடு இருக்கணும். எச்சரிக்கைன்னா நான் வாழ்க்கையில் விழுந்துடுவேன்னு நினைக்கிறேன் அப்படின்னா கண்டிப்பாக நீ விழுந்துடுவேன். அப்போ எச்சரிக்கையோடு இரு, விடக்கூடாதுன்னு, விட மாட்டேன்னு. இந்த மாதிரி திங்கிங் வந்துச்சுன்னா அதை அப்படியே நேர்மறை எண்ணமாக மாற்றணும். அவ்வளோதான் லாஜிக். திஸ் இஸ் அ லாஜிக். இதை விட்டுட்டு யாரோ நான் கிளாஸ் எடுக்கிறேன், அதை எடுக்கிறேன், இதை எடுக்கிறேன். நம்மளும் கிளாஸ் எடுத்துட வேண்டியதானுமே. ஒரு நாளைக்கு 10,000 ரூபாய், 3 வேளை சாப்பாடு,
நோட்ஸ், பேனா, பென்சில் எல்லாம் வழங்கப்படும். அது மாதிரி எடுத்துடலாமா? அதாவது புதுசாக நான் ஒன்று இறக்குறேன் அப்படின்னா எடுக்கலாம். யாருமே சொல்லாததை இங்கே யாரும் எல்லாமே சொன்னது தான் சொல்லிகிட்ருக்கோம். எல்லாமே சொன்னது, எல்லா வார்த்தைகளும் சொன்னது. உங்களுக்கு தெரியாதா? இல்லை தெரியாதா? புதுசாக கேட்குறீங்களா என்ன? எல்லாமே மறந்து போயிடுச்சு, அதை ரீகால் பண்ணிகிட்ருக்கோம், அவ்வளோதான். ஸோ இங்கே யாரும் சாமி கிடையாது, ஏன்னா எல்லாருமே சாமிங்க தான். யாருமே ஒரு பவர்ஃபுல் பர்சன் கிடைக்காது, ஏன்னா எல்லாருமே பவர்ஃபுல் பர்சன்ஸ் தான். நான் சாமி, இப்போ நான் யார்? நீ சாமினா நானும் சாமி, நான் ஆசாமினா நீயும் ஆசாமி. வானத்துலேருந்து குதிச்சிட முடியுமா? 10 அடுக்கு மாடியில் இருந்து கீழே குதிக்க முடியுமா? நம்பிக்கையோடு இரு, வாழ்க்கையில் ஜெயிக்கலான்றிய 10 அடுக்கு மாடிக்கு போ, நம்பிக்கையோடு குதி. இப்போ கை உடையுதா, கால் உடையுதா? ஸோ எது நடக்குமோ அது நடக்குன்ற விஷயத்தை வச்சு நம்ம பிளான் பண்ணணும் வாழ்க்கையில். அதை விட்டுட்டு நாம் குறுக்கு வழியில் போயிடக்கூடாது. எந்தெந்த வழியில் போனால் நம்ம ஜெயிப்போன்றது தான் அன்பே சாய் ஆடியோவில் நம்ம ரொம்ப தெளிவாக சொல்லிக்கிட்டு இருக்கோம் இன்றைக்கு வரைக்கும். ஆனால் போகாத ஊருக்கு இங்கே சில பேர் என்கிட்ட கேட்குறீங்க. என்கிட்ட ஒரு சாய்ராம் நேற்று சொன்னாங்க, நீங்கள் எந்த ஊருன்னு தெரியல, ஆனால் எங்கள் வீட்டில் ஏகப்பட்ட பிரச்சனை, நான் உங்களுக்கு கேஷ் அனுப்புகிறேன், காரும் அனுப்புகிறேன், உங்கள் ஃபீஸ் எவ்வளோன்னு சொல்லுங்கள் அப்படின்னும் போது நான் ஒரே ஒரு ஸ்மைலி மட்டும் போட்டு முடிச்சிட்டேன். ஏன்னா எனக்கு பதில் சொல்கிறதுக்கு தைரியம் கிடையாது. யோசிச்சு பாருங்க, இப்படி ஆரம்பித்தா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். எனக்கு இந்த தொழில் கூட வேண்டாம், தூக்கி போட்டு அழகான அற்புதமான பிஸ்னஸ் இல்லை. கடவுள் கொடுத்ததை எந்த மனுஷனும் சூழ்நிலை அப்படி இருக்குதுன்னு சொல்லி பயன்படுத்திக்கிட்டான் அப்படின்னா அது மிகப்பெரிய அளவில் பாவத்தை ஏற்படுத்தும். நம்ம சொல்லக்கூடிய வார்த்தைகளுக்கு பவர் இல்லாமல் போயிடும். ரைட்டா? பவர் இல்லாமல் போயிடும். ஸோ அதனால் சொல்லக்கூடாத வார்த்தைகள், சொல்லக்கூடிய வார்த்தைகள், இதை தான் நம்ம பேசிகிட்ருக்கோம். இதில் தான் நம்ம வாழ்க்கை வாழணும், இது தான் நம்ம வாழ்க்கையை சாதிக்கணும், இந்த இடத்துல நின்று தான் நம்ம அடிக்கணும். அடுத்தவன் அடிக்கிறது இல்லை, நம்மளை நாம் செதுக்கணும். நாம் செதுக்கணும். ஒவ்வொரு அடியும் முக்கியமானது. ஒரு அடியும் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்டு. அந்த எக்ஸ்பீரியன்ஸ்டை நம்ம யூஸ் பண்ணாத வரைக்கும் நாம் எதையுமே சிறப்பாக உருவாக்கவே முடியாது. உனக்குள்ள ஒரு சக்தி இருக்கு, ஏதோ ஒரு சாங், உனக்குள்ள ஒரு சக்தி இருக்கு, அதை உசிப்பிட வழிபாரு சுகமாலை என்னமோ வரும். சூப்பர், செம்ம அருமையான பாட்டு. எனக்குள்ள ஒரு சக்தி இருந்தது, அது என்னை வழி நடத்துச்சு. உங்களுக்குள்ள ஒரு சக்தி இருக்குது, அது வழி நடக்கணும்னா உருப்படியான வேலைகளை மட்டும் நீங்கள் செய்யணும். உருப்படி இல்லாத வேலைகள் செய்தால் அந்த சக்தி வழி நடத்தாது, வேற எவனோ ஒருத்தன் வழி நடத்துவான். உங்கள் சக்தி உங்களை வழி நடத்தாது, வேற ஒருத்தன் வழி நடத்துவான். அவன் கடைசியில் சொல்லுவான், குதிச்சிடுன்னுவான் கிணத்துல. குதிச்சாச்சு, வாழ்க்கை முடிஞ்சாச்சு. இப்படி தான் போகும். ஒரு குருடை இன்னொரு குருடனுக்கு வழிகாட்ட முடியாதுன்னு பைபிளில் இருக்குது. அப்படி தான் இன்றைக்கி போயிட்டுருக்கு. ஒரு மனுஷன் யாருக்கும் வழிகாட்ட முடியாது, யாருக்கும் வழிகாட்ட முடியாது. ஒரு விஷயத்த சொல்ல வேண்டியது அவன் கடமை, சொல்லியாச்சு. கேட்கறது கேட்காதது அவங்கவுங்களோட விருப்பத்தை பொறுத்து இருக்குது, அவ்வளோதான். அப்போது நீங்கள் கேட்டு அதன் மூலமாக உங்கள் அனுபவத்தை உணர்ந்து அதன் மூலமாக உங்கள் வாழ்க்கையில் உங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய சக்தியை வச்சு நீங்கள் வழி நடத்துனீங்கன்னா, உள்ள ஒருத்தர் உட்காந்துருப்பாருங்க சாயப்பா. அவருடைய ஆன்மாவில் ஒரு துளி தான் நானும் நீங்களும். அப்போ
ஒன்று கடவுள் வெளியில் இருக்காருன்றதை பார்க்குறத ஒன்று, இன்னொன்று கடவுள் எனக்குள்ளே இருக்கிறாருன்றதை பார்க்குறத ஒன்று. நான் இப்பயே சொல்கிறேன், வெளியில் இல்லை, வெளியில் இல்லை, வெளியில் ஜஸ்ட்டு ஒரு ஐடென்டிஃபிகேஷன், ஒரு அடையாளம். ஆனால் எங்கே இருக்காரு? உள்ளே இருக்காரு. நான் தான் சாய். அப்போ நீங்கள் யாரா? நீங்களும் சாய். எல்லாருமே சாயா? எல்லாருமே சாய். எல்லாருமே கடவுள். எல்லாருமே கடவுள். இன்னைக்கு பிறக்கிற குழந்தையும் கடவுள் தான். இன்னைக்கு இறந்த தாத்தாவும் கடவுள் தான். ஏன்னா அவங்களுடைய ஆன்மாவில் ஒரு ஒரு துளி தான் நாம. இதை தெரியாத வரைக்கும் உங்களுக்கு எதுவுமே புரியாது. இந்த விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்டா உங்களை யாரும் ஏமாற்றவும் முடியாது. அன்பாக இருந்தால் ஏமாற்றிடுவாங்கன்னு சொல்கிறாங்களே, அன்பாக இருந்தால் ஏமாற்றுவாங்கன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? சான்ஸே கிடையாது. உங்களை இந்த உலகத்துக்கு கொடுத்து பாருங்க, இந்த உலகம் உங்களுக்கு மிகப்பெரிய வாழ்க்கையை கொடுக்கும். ஓகேவா? இந்த உலகத்துக்கு உங்களுக்கு கொடுத்துடுங்க. எல்லாரையும் சரிசமமாக நினைங்க. பிடிச்சவன் பிடிக்காதவன் அப்படிலாம் இல்லை, எல்லாருமே சரிசமம். உங்களை நம்பி இருக்கிறவங்களுக்கு கடைசி வரைக்கும் உயிரை கொடுங்க. உங்களை ஏமாற்றிட்டாங்கன்னா உங்கள் உயிர் போயிடுச்சுன்னு நினைக்காதீங்க. உங்களை நம்பி இருக்கிறவங்களுக்கு உயிரை கொடுங்க. உங்களை ஏமாற்றிட்டாங்கன்னா, திரும்பவும் சொல்கிறேன், என் உயிரே போயிடுச்சுன்னு நினைக்காதீங்க. இன்னொரு மனுஷன் வருவான், இன்னொரு மனுஷன் வருவான், அவன் உங்களுக்காக உயிரை தருவான். இல்லை இன்னொரு மனுஷனும் இதே மாதிரி பண்ணானா, வரவன் வரட்டும், பண்ணுறவன் பண்ணட்டும், நான் எதுக்கும் கலங்க மாட்டேன்னு சொல்லி அப்படி கெத்தா அப்படி கம்பீரமாக நின்று பாருங்க. ஸோ எத்தனை பேருக்கு கெத்தாக வாழணும்? மனசை விட்டு சொல்லுங்கள். நீங்கள் கெத்தாக வாழணுன்னா எல்லாருக்கிட்டையும் அன்பாக இருக்கணும். ஆனால் இங்கே தப்பாக பேசிகிட்டு இருக்கோம். கெத்தாக இருக்கணும்னா அன்பாக இருக்காத, அப்படியே ரொம்ப முறை. நீ யாருன்றதை யாரும் கெஸ் பண்ண முடியாத அளவுக்கு நீ ரொம்ப திமிர் பிடிச்சவனாக இருன்னு இந்த உலகம் கேடுகட்ட ஒரு பாடத்தை சொன்னதால தான் கேடுகட்ட ஒரு வாழ்க்கையை இங்கே ஒரு மனுஷனும் வாழ்ந்துட்டுருக்கான். ஒரு மனுஷனுக்கு உள்ள அந்த அன்பும் அந்த ஆன்மாவும் இருந்துருச்சுன்னா இந்த உலகத்தில் அத்தனை மனுஷங்க கிட்டேயும் ஒரு மிகப்பெரிய சந்தோஷமும் மிகப்பெரிய அன்பும் இருக்கும். வெறுப்பு தான் ஜாஸ்தி, வெறுப்பு தான் இன்னைக்கு. இந்த உலகமே வெறுப்பில் தான் சுரண்டுக்கிட்டு இருக்குது. ஏன்னா அன்பானவர்கள் தேடி பார்க்க வேண்டியதாக இருக்குது. ஊருக்கு 10 பேர் இருக்கிறது பெரிய விஷயமா இருக்குது இன்றைக்கி இருக்கக்கூடிய நிலையில். ஸோ இதுக்கு முன்னாடி இருந்த யுகம், இது 4வது யுகத்தில் இருக்கோம். முதல் யுகம் எல்லாருமே அன்பானவர்கள். இதை நம்ப மாட்டாங்க. வெறுப்பாக இருக்கிறவங்க, அப்பா நாப்பா இதான் யுகம், அதெல்லாம் ஒன்றும் இல்லை. மறுபிறவெல்லாம் இல்லை. நீ லூஸ் மாதிரி பேசாத. இப்போ இருக்கிறத வரைக்கும் கஷ்டத்தை அனுபவிச்சுட்டு போய் சேரு. ஒரு எறும்பு சாகிற மாதிரி, ஒரு பறவை சாகிற மாதிரி, ஒரு யானை சாகிற மாதிரி மனுஷனும் சாகுறான். செத்ததுக்கப்புறம் என்ன நடக்குது யாருக்கும் தெரியாது. ஏன்னா செத்தவன் பேசலை. ஆனால் நான் சொல்கிறேன், செத்தவன் நான் பேசுகிறேன். நீங்களும் செத்து தான் பிறந்திருக்கீங்க. ஸோ பிறப்பு எங்கேயோ அங்கே இறப்பு நிச்சயம். அப்போ இறப்பு எங்கேயோ அங்கே பிறப்பும் நிச்சயம். ஆனால் இதை நிறைய பேர் ஒத்துக்கிறது இல்லை, ஒத்துக்க மாட்டாங்க. ஏன்னா ஒத்துக்கிற அளவுக்கு அவங்க அந்த ஞானத்தை சத்தியமாக அடையலை. எல்லாமே ஞானம்தான். நான் ஒரு காமர்ஸ் ஸ்டூடெண்ட்டு. என்னுடைய ஃபீல்டுக்குள்ளே இருக்கிறது எனக்கு தெரியும். என்கிட்ட ஒரு 2-3 சிசர் கொடுத்து, கத்தியை கொடுத்து, இந்தப்பா இவர் அறுவை சிகிச்சை பண்ணு, அவர் தான் பேஷண்ட்டுன்னா பண்ண முடியுமா? சொல்லுங்கள், பண்ண முடியுமா? ஏன்னா எனக்கு அந்த ஞானம் கிடையாது. அது வேற. நான் படித்தது, நான் வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறது, என்னுடைய நினப்பில் இருக்கிறது வேற. அதே அந்த டாக்டர் என்கிட்ட
தம்பி லேப்டாப் வேலை செய்யலை, என்னமோ சவுண்டு வருது, நீ பாருண்ணா. இல்லை நீங்களே பிரிங்க, நீங்களே பாருங்கன்னா லேப்டாப் உடச்சி போட்டுருவார். ஏன்னா அந்த ஞானம் எனக்கு இருக்குது, அந்த லேப்டாப்பை சரி பண்ணுற ஞானம் எனக்கு இருக்குது. அவர் மனுஷனை காப்பாற்றுற ஞானம் அவருக்கு இருக்குது. ஸோ நான் லேப்டாப்பை ஒரு பேஷண்ட்டாக பார்க்குறேன், லேப்டாப்பை ஒரு உயிராக பார்க்குறேன். ஆகுமா ஆகாதான்னு சொல்கிறேன். ஆகுன்னா சர்வீஸ் பண்ணுறேன், ஆகாதுன்னா வேறு கொடுத்துரு, வேறு யூஸ் பண்ணிக்கோங்கன்னு சொல்லி கொடுத்து இது பண்ணிடுறேன். ஸோ ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு ஞானம். பட் யாருமே தொழிலை பொறுத்த வரைக்கும் ஒரு விஷயத்தை முடிவு பண்ண, இதெல்லாம் ஒரு தொழில், இதெல்லாம் நான் பேசணுமா அப்படின்னு நினைக்காதீங்க. ஒரு தொழிலும் இங்கே மிக மிக முக்கியமானது. சலூன் கடை இல்லைன்னா மனுஷன் காட்டு மிராண்டியாக இருப்பான். முகத்தை அழகுபடுத்துகிறவர்கள் அவர்கள். நம்ம முனிசிபாலிட்டியில் வேலை செய்கிறாங்கல்ல, குப்பை எடுக்கிறவங்க, அவங்க இல்லைன்னா வீடு நாறி போயிடும். ரைட்டா? வீடு நாறி போயிடும். அதனால் செய்கிற தொழிலை வச்சு ஒருத்தவங்களை கேவலமாக நினச்சா நம்மளை விட கேவலமானவங்க உலகத்திலேயே கிடையாது. புரிஞ்சுக்கோங்க. அதனால் அவங்கள கஷ்டப்படுத்தக்கூடாது. ஒன்று, நல்ல அன்பாக பேசுங்க, அக்கறையாக பேசுங்க, ஒரு டம்ளர் தண்ணி கொடுங்க. ஏதாவது ஒரு நல்ல நீங்கள் வீட்டுக்குள்ளே உட்கார வச்சு இலை போட்டு சாப்பாடு கூட போட வேண்டாம். மனசார உங்கள் வீட்டில் ஏதாவது ஒரு ஸ்பெஷல், இல்லை உங்கள் குழந்தைங்களுக்கு கேட்க வெட்டிருக்க போகிறீங்க வரீங்கன்னா அவங்களுக்கும் நாளைக்கு வருவாங்க அந்த அம்மா, கொடுக்கலாம், கொடுங்க, மனப்பூர்வமாக கொடுங்க. ரைட்டா? குப்பைகள் மக்கும் குப்பை, மக்கா குப்பை இருக்குது. இதெல்லாம் நம்ம ஆளுங்களுக்கு எடுத்து போகிறதுக்கு அவ்வளோ சோம்பேறித்தனம். நீ சம்பளம் வாங்குறியே, நான் தான் பிரிக்கணுமா? நீ பிரிய. சரி, நம்ம குப்பையை நாம் பிரிக்க முடியுமா? கப்படிக்குதில்ல. நம்மளோட குப்பையை நாம் கிளறினாவே கப்படிக்குது. நம்ம சாப்பிட்டது அது வேஸ்டேஜாக குப்பையில் கிடக்குது. அப்போது அவங்க நிலைமை யோசிச்சு பாருங்க. ஸோ இதெல்லாம் யோசிக்கணும். சும்மா தாட்டு பூட்டு தஞ்சாவூர்னு பேசிடக்கூடாது. என்றைக்குமே அன்பு இல்லைன்னா கடவுளே இல்லைன்னு சொல்லி இந்த ஆடியோவை நான் முடிக்கிறேன். ஜெய் சாய்ராம். ஓம் சாயிரா சாயிரா, ஓம் சாயிரா சாயிரா, ஓம் சாயிரா சாயிரா, அன்பே சாயிரா, பேரன்பே சாயிரா.